வணக்கம் நண்பர்களே. இப்போ இமேஜின் பண்ணுங்க, ராஜஸ்தானுங்கிறது வெப்பமான பாலைவன பகுதி தான். அங்கே இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் வசதி ரொம்பவும் கம்மி, விவசாயமும் பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வறட்சியான இடத்துல இருந்து கிளம்பிய ஒரு சமூகம் வெறும் உறுதி மற்றும் உழைப்பை மட்டுமே துணையாக வச்சு இன்னைக்கு இந்தியாவோட மூல முடுக்கெல்லாம் தங்களோட வணிக சாம்ராஜ்யத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க சாதாரணமாக டீ கடையில் தொடங்கி ஜவுளி, ஃபுட்டு, ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பல துறைகளில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியலையா? அவங்க தான் மார்வாடின்னு சொல்லப்படுற மார்வாரி. சொல்லப்போனா நம்ம நாட்டில் 40 to 45% ஆஃப் த பிஸ்னஸ் இவங்க தான் பண்றாங்க. இவங்க ராஜஸ்தான்ல மார்வார் அப்படிங்கிற பகுதியில இருந்து வந்தாங்க. இப்ப புரியுதா மார்வாடிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு? இவங்களை பத்தி ஒரு பழமொழியே இருக்கு. ரயிலால போக முடியாத இடத்துலயும் மார்வாடி மக்கள் போய் அங்கேயும் அவங்களோட பிசினஸையும் சக்சஸ் ஆக்கி காட்டுவாங்க அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப இருக்கிற பெரிய பெரிய ரேமன், விப்ரோ, ஆதித்யா பிர்லா, அம்புஜம் சிமெண்ட்ஸ், ஓயோ இதோட ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே மார்வாடி தான். ரீசெண்டா நமக்கு தெரிஞ்ச இந்த பஜாஜோட ஃபவுண்டர் ராஜீவ் பஜாஜ், ஓலா கேப்ஸோட ஃபவுண்டர் பவிஷ் அகர்வால் அண்ட் ஜொமேட்டோவோட ஃபவுண்டர் தீபேந்தர் கோயல் இவங்களும் மார்வாடி தான். பின்ன இருக்க மாட்டாங்களா? பேக்ரவுண்டு பெருசாக இருக்கும், அவங்க கிட்ட தான் பணம் கொட்டி கிடக்குதே அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை. முக்கால்வாசி பேர் சின்ன சின்ன கடைகளில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் அவங்களோட திறமை, அவங்களோட வியாபார உத்தியை பயன்படுத்தி இப்போ பெரிய கம்பெனிஸ்லையும் அடிக்கெடுத்து வச்சு அங்கேயும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன திறமை, ஐடியாஸை யூஸ் பண்ணி அவங்க சின்ன கடையிலேருந்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை படைச்சாங்க? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கில்லி படத்தில் சொல்கிற மாதிரி ஊரில் மக்கள் மழை இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாம வெயிலால கஷ்டப்பட்டு காசுக்கே கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பல் கிட்ட மட்டும் எப்படி காசு வந்துட்டே இருக்கு சேட்டு அப்படின்னு கேக்குற மாதிரி அவங்க கையில காசு குறையவே குறையாது, வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு அவங்க சில ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் லைஃப்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால தான் சின்ன சின்ன கடையிலிருந்து இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸுக்கும் ஓனராக மாறி இருக்காங்க. அப்படி அவங்க என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஐடியாஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்களும் இதை அப்ளை பண்ணுங்க. வெல்கம் டு குரல் உலகம். ஒரு மார்வாடி குடும்பம் ரொம்ப சின்ன அளவில் ஒரு மூலையில் வெத்தலை பாக்கு கடை நடத்திட்டு வந்திருக்கலாம். ஒவ்வொரு பைசாவும் முக்கியம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தோட கிடைக்கிற ஒவ்வொரு லாபத்தையும், அது ₹1 இருந்தாலும் அதை சேமிச்சு மறுபடியும் வியாபாரத்திலேயே முதலீடு பண்ணுவாங்க. ஆடம்பர லைஃப் ஸ்டைலை தவிர்த்து எளிமையா வாழ்வாங்க. உறவுகளுக்கும் வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோட தான் இவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. இப்படித்தான் பல தலைமுறையா ஒரு சின்ன கடை மெல்ல மெல்ல ஒரு பெரிய சில்லறை வர்த்தக மையமாவே மாறுச்சு. அவங்களோட இந்த வெற்றிக்கு பின்னால இருக்கிற ரகசியங்கள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்களும் சக்சஸ் ஆயிடலாம். பெருசு பெருசா ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்ல. இவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஆனா அது கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்வாடி கிட்ட நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்பவே சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா நகை மட்டும் நிறைய வாங்குவாங்க. அதுல மட்டும் அவங்களுக்கு ஆசை ஜாஸ்தி. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவங்க வீட்டை போய் பார்த்தா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த வீட்டுல வாழ்றான் இவனா கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஆடம்பரமான கார், வீடு இதையெல்லாம் விரும்பவே மாட்டாங்க. நேரம், பணம் இந்த ரெண்டையும் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்கன்னு வைங்க. திரும்ப வரும்போது பையனை ஒரு 5 நிமிஷம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பார்த்துக்க சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பெட்ரோலை மிச்சம் பண்ணுவாங்க. போனது என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு தான், ஆனா மளிகை பர்ச்சேஸை முடிச்சுட்டு வருவாங்க. தேவையில்லாத டிராவலை பண்ணவே மாட்டாங்க. அதோட ஒரு கல்லு 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ காசு, டைம் இந்த ரெண்டையும் ரொம்பவே மிச்சப்படுத்துவாங்க. நீங்க எந்த மார்வாடி கடையில் இருக்கிற மார்வாடியை பார்த்தாலும் அவங்க கூட எப்பவும் ஒரு நோட் இருந்துட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அதுல வரவு செலவுன்னு ஒவ்வொரு பைசாவையும் நோட் பண்ணி வைப்பாங்க. இவ்வளோ செழிப்பா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மெயின் பிஸ்னஸே நகை அடகு, வட்டிக்கு பணம் கொடுக்கறது, ஃபினான்ஸு, அப்புறம் வந்த லாபத்தை திரும்பவும் ரியல் எஸ்டேட், கோல்டுன்னு இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எதுவும் தெரியலைனாலும் இந்த மாதிரி காம்பவுண்ட் ஆகிற நிறைய அசட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க எப்பவும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்கரி வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா கேஷ் கவுண்டரில் அப்பா, பேக்கிங்கில் பையன், ஆர்டர் எடுக்கிற இடத்துல சின்ன பையன்,
பேக்கிங்ல இன்னொரு பையன், அந்த மாதிரி எல்லா பிளேஸ்லயும் சொந்த குடும்பத்தினர் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, மார்வாடி என்ன பிசினஸ் பண்ணாலும் அதை அவங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பசங்களும் ஒரு 17 வயசு ஆகும்போதே பிசினஸ் பண்ண ரெடி ஆயிருவாங்க. தலைமுறையா அவங்க பண்ற பிசினஸை டேக் ஓவர் பண்ணி டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா படிச்சு வேலைக்கு போ அப்படின்னு நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மார்வாடி ஃபேமிலிஸ்ல நல்லா படிக்கிறது நாலேஜை வளர்த்துக்கிட்டு அவங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்காகத்தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சென்னையில சவுகார்பேட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்வாரி அவங்க கடை போட்டிருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வீடு இருக்கணும்னு நினைப்பாங்க. மார்வாரிஸ் அவங்க கடை போட்டிருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வீடு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கும் கடைக்கும் நடந்துட்டு இருக்கிற டைமை மிச்சம் பண்ணலாம்ல, பெட்ரோல் மிச்சம் பண்ணலாம்ல, அந்த டைம்ல 2 பிசினஸ் பார்க்கலாம்ல. அதுக்காக தான் மேக்சிமம் அவங்க கடை மேல இருந்தா வீடு கீழையும், கீழே இருந்தா அது மேலையும், அந்த மாதிரி பக்கமா தான் வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க கம்யூனிட்டி பீப்புள் அவங்க கிட்ட வந்தா அவங்களுக்கும் பிசினஸை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணமும் கொடுத்து அங்கேயே பக்கத்துல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் டெக்ஸ்டைல் இப்படித்தான் இந்த சவுகார்பேட் அப்படிங்கறதே உருவாகுச்சுன்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்டைல் பிசினஸ், ரியல் எஸ்டேட்னு எல்லாத்துலயும் கொடி கட்டி பறக்குறாங்க. ஆனா அவங்க ட்ரெஸ்ஸிங் என்னமோ ட்ரெடிஷ்னலா சிம்பிளா தான் இருக்கும். அதுக்குன்னு கொஞ்சம் நடிக்கிறாங்கன்னோ நினைக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதானே? ஃபேஷன், ட்ரெண்டிங் அப்படின்னு ட்ரெஸ்ஸு, காரு, பெரிய வீடுன்னு ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையில்லாத செலவு பண்ணவே மாட்டாங்க. சில பேருக்கு வாட்ச், ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், வாங்கி குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லேட்டஸ்ட்ல லிமிட்டட் ஆஃபர்ல இருக்குன்னா உடனே வாங்கிடுவாங்க. ஆனா இந்த மார்வாடி ஃபேமிலிஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமும் அவங்களுக்கு இல்லை. அவங்க அதிகம் வாங்கணும்னு நினைக்கிறது எல்லாமே கோல்டு, லேண்டு, இந்த மாதிரியான டபுள் ஆகிற அசெட்ஸ் தான். இந்த பழக்கத்தை நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். அதே மாதிரி நிறைய பேர் இப்ப என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு அதே மாதிரி நிறைய பேர் இப்பெல்லாம் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல இன்ஸ்டா, எஃபி, ஷார்ட்ஸ்னு மணிக்கணக்கில் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க அந்த டைம்ல மார்வாடிஸ் அவங்க பிசினஸ் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு அடுத்து என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ண அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம லைஃப்லையும் இதை கண்டிப்பா அப்ளை பண்ணணும். இவங்க வாய்ப்புகள் எங்க கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வாய்ப்பா இருந்தா கூட கண்ட காரணத்தை சொல்லி தவற விடவே மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் வாய்ப்பை தேடிட்டே இருப்பாங்க. செல்ஃப் மேனேஜ்மெண்ட், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கடையில எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணாலும் சரி, கல்லாப்பட்டியில அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. யார் கையிலையும் அதை விடவே மாட்டாங்க. மார்வாடி கையில இருந்து வட்டி இல்லாம ஓசில ₹1 கூட வாங்க முடியாது தெரியுமா? முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கை கரெக்டாக நோட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் ஸ்ட்ரீம்ஸ், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க. ஸ்வீட் ஷாப், துணிக்கடை, ஜுவல்லரி ஷாப், வட்டிக்கு விடுறது, இந்த மாதிரி வீட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காராம பிஸ்னஸ் பண்ணுறதை நிறுத்தவே மாட்டாங்க. வாடகை எங்கிருந்தாச்சும் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வட்டிக்கு பணம் கொடுக்கறது, சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. சும்மா கைமாத்தா காசு கேட்டா எனக்கே டைட்டா இருக்கு, கொடுத்த இடத்துல இருந்து பணம் இன்னும் வரல அப்படின்னு உப்பு சொப்பு இல்லாத காரணமெல்லாம் சொல்லுவாங்க. இதே நான் வட்டி கட்ட ரெடியா இருக்கேன்னு சொல்லி பாருங்க, சொன்ன உடனே நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, ஆனா வட்டி மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை உடனே தருவாங்க. அடுத்து இவங்க காசை சும்மா பேங்க்ல வீட்டுல பூட்டி வைக்காம லாங் டேர்ம்ல யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வீடு, நகை, நிலம், இந்த மாதிரி சேரிட்டி டொனேஷனும் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம்னு சொல்ல முடியாது. அவங்க ஊர்ல அவங்க கம்யூனிட்டிஸ்க்கு ஏதாவது தேவை அப்படின்னா அதுக்கும் அவங்க பணம் செலவு பண்ணுவாங்க. அடுத்து லாங் டேர்ம் விஷன் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். எந்த தொழில் தொடங்கினாலும் அதை ஷார்ட் டேர்முக்கு பார்க்காம லாங் டேர்முக்கு, அதாவது அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனும் கண்டினியூ பண்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. இவங்க இமோஷனல் பேஸ் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்ப இருக்கிற நிறைய பேர் பண்ற தப்பே இதுதான். ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அது என்னன்னா, ஒரு பொருள் விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்ம கொடுக்குற விலைக்கு பர்த்தா இருக்கணும், இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. அவங்க சிம்பிளா சொல்லணும்னா பிராண்டை பார்க்க மாட்டாங்க, குவாலிட்டியை பார்ப்பாங்க. வாட்ச், ஷூஸ் இதையவே எடுத்துக்கோங்களேன், லட்சக்கணக்கில் கூட விலை கொடுத்து வாங்க சில பேர் ரெடியா இருப்பாங்க. மார்வாடி கிட்ட இது லிமிட்டட் ஆஃபர், இதுல இவ்வளோ யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தா கூட செருப்பு தானே, அதை காலில் தானே போட முடியும், தலையிலேயே வைக்க முடியும், அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு, நான் 500 ரூபாயிலே வாங்குவேன், எதுக்கு 5000 கொடுத்து வாங்கணும், அதுக்கு அந்த காசு நான் கோல்டில் போட்டால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சே அப்படின்னு நினைப்பாங்க. எதுக்கு இவ்வளோ விலை கொடுக்கணும், பர்பஸ் ஃபுல்ஃபில்லாம் ஆனால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இருக்கிற நிறைய பேர் பிராண்டடுக்கு மயங்கி அதிக பணத்தை கொடுத்து வாங்கி வச்சுக்கிற அந்த பழக்கம் அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. அண்ட் பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி கம்மி விலையில வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட ₹1 கூட
குறைச்சி நம்மளால வாங்க முடியாது. அவங்க கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸை கூட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் நடத்துவாங்க. நம்பிக்கையும் உறவையும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ சொல்லுங்க, இவங்க பண்ணினது எல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஆனா அதை யூஸ் பண்ணி அவங்க எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை படைச்சு வச்சிருக்காங்க. நம்மளும் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணோம்னா போதும், கண்டிப்பா ஃபியூச்சரும் நல்ல பிரைட்டாவும் சந்தோஷமாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.